வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவை தொட்டால் நான் வருவேன். அஸ்வின் பரபரப்பு பேட்டி. ஆர்சிபி பரிதாப தோல்வி. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இந்த தொடர் முழுவதுமே சரியாக விளையாடாமல் தடுமாறி வந்தார். இந்த நிலையில் தான் வால்வாசாவா என்ற நாக் அவுட் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்கொண்ட அஸ்வின் அவர்கள் சிறப்பாக பந்து வீசி 4 ஓவர்களில் வெறும் 19 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இதன் மூலம் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவியது. மேலும் அஸ்வின் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றியிருக்காரு. இது குறித்து கருத்து தெரிவித்த அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடப்பு சீசனில் கடந்த சில போட்டிகளாக நாங்கள் சரியாக விளையாடல. ஒரு மைதானத்திற்கு வெற்றி தேவையான இலக்கை நாங்கள் பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஜாஸ் பட்லர் அணியை விட்டு சென்று இருக்காரு. எங்கள் அணியின் முக்கிய வீரரான சிம்ரன் ஹெட்மயரும் காயமடைந்து விட்டாரு. இப்படி இருக்கும்போது எந்த அணியினாலும் மீண்டு வருவது கடினமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த போட்டி எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. சேசிங்கில் நாங்கள் கொஞ்சம் தடுமாறினோம். ஆனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றது நிச்சயம் நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது என்றும், இந்த தொடரின் முதல் பாதியில் என்னுடைய உடல் தகுதி சரியாகவில்லை. என்னால் சரியான முறையில் செயல்படவில்லை. இதற்கு காரணம் என்னுடைய வயிற்று பகுதியில் காயம் இருந்தது. எனக்கு வயதாகி வருகிறது. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடிவிட்டு T20 போட்டிக்குத்தான் வந்தேன். இதனால் என்னுடைய பந்து வீசும் முறையை மாற்றிக்கொள்ள கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. என்னுடைய அணிக்காகத்தான் விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். என் அணிக்கு என்னுடைய பங்களிப்பு மிகவும் தேவை என்பதை உணர்ந்தேன். இதனால் காயம் குறித்து கவலைப்படாமல் என் அணியின் சக வீரர்களுக்காக இந்த தொடரில் விளையாடினேன் என்றும் அஸ்வின் அவர்கள் கூறியிருந்தார். அதே போல எங்கள் அணியின் வெற்றிக்கு காரணமே பல இளம் வீரர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் கலந்து இருக்காங்க. தற்போது சிம்ரன் ஹெட்மயர் முழு உடல் தொகுதியுடன் வந்து இருக்காரு. ரோமன் பவுல் இன்று நன்றாக ஆடியிருக்காரு. மேலும் பெஞ்சில் கேசவ் மகாராஜ் அவர்கள் அமர்ந்து இருக்காரு. தற்போது இந்த வெற்றியின் மூலம் எங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கிடைத்திருக்கு. இதனை அடுத்து அடுத்த போட்டிகளுக்கும் நாங்கள் கொண்டு செல்வோம் என்று அஸ்வின் அவர்கள் கூறியிருக்காரு. அதே போல குறிப்பாக காயத்துடன் தான் விளையாடினேன் என்றும் அணிக்காகத்தான் இதனை செய்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்ட அஸ்வினை ரசிகர்கள் பாராட்டியும் வராங்க. அதே போல அஸ்வின் அவர்கள் இந்த போட்டிகள் மட்டும் 19 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து இருக்காரு. அதாவது 4 ஓவர்களை மட்டும் வீசி 19 ரன்களையும் விட்டு கொடுத்து இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஆர்சிபி அணி இந்த ஆடுகளத்தில் மட்டும் 200 ரன்களுக்கு மேல் எடுத்திருப்பாங்க. ஆனால் அஸ்வின் தான் ஆர்சிபி அணியின் பேட்டிங்கிற்கு முட்டுக்கட்டையாக இருந்து இருக்காரு. ஏற்கனவே சிஎஸ்கே அணி ரசிகர்களையும் சிஎஸ்கே அணியையும் ஆர்சிபி ரசிகர்கள் கடுமையாக அத்துமீறி வெறுப்பேற்றியிருக்காங்க. அதற்கு அஸ்வின் பதிலடி கொடுப்பார் என்று நாம் ஏற்கனவே கணித்திருந்தோம். அதற்கு ஏற்றாறு போலதான் அஸ்வின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.